சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மும்மலங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மும்மலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆணவம், கண்மம், மாயை. இந்த அனாதி பொருளாக இருக்கக்கூடிய இறைவனும் ஜீவனும் இருக்கக்கூடியதில் ஆணவம் என்கின்ற ஒன்று இந்த ஜீவனோடு சேர்ந்தே இருக்கின்றது. அதை தாண்டிய சில அறியாமையும், இறைவன் யார் என்கின்ற அறியாமையும் தான் யார் என்கின்ற அறியாமையும் இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஜீவன் இருக்கும்போது இறைவனே என்ன செய்கிறாரு அப்படின்னா, பின்னாடி அவங்களுக்கு இதன் மூலமாக இந்த கண்மம் மாயை என்கின்றதை ஒரு சேர்த்து விடுகிறார். அதனால தான் ஆணவ மலம் சகச மலமாகவும் பின்னாடி சேர்றதால இந்த கண்மமும் மாயையும் ஆகந்துக மலமாகவும் கருதப்படுகிறது. இப்போ பின்னாடி சேர்ந்த உடனே நமக்கு ஜீவனாகிய இந்த ஜீவ ராசிகளுக்கும் இந்த ஜீவன் அப்படின்ற இந்த படைப்பிற்கும் என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் அப்போ தான் கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆனவுடனே என்னப்பா திடீர்னு ஒன்று இந்த நெல்லில் பதறு போல் செம்பில் இருக்க களிம்பு போல் ஒன்று நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒட்டிக்குதே, இது என்னவா ஏது அப்படின்னு யோசிக்க போய் அப்போ இறைவனை பற்றி தேட போய் இறைவனை பற்றி புரிந்து கொண்டு அதை மும்மலங்களை ஒவ்வொன்றாக நீக்கி இறைவனடி சேருவது முயற்சி செய்து இறைவனடி சேருவதற்குண்டான அறியாமை அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் அடைந்து இறைவனடி சேருவதற்காக இறைவனே இதை நமக்கு ஆட்கொள்வதற்காக நமக்கு இறைவனே இதை பின்னாடி வர காலகட்டத்தில் ஆணவத்தோடு இருக்கிற ஒரு ஜீவராசிகளுக்கு இந்த மலங்களை சேர்த்து விடுகிறார் என்று இந்த புராணங்கள் சொல்கிறது. இப்போ இந்த நான்காவது சூத்திரம் பல தகவல்களை கொண்டிருப்பதனால் இந்த பதி பசு பாசம் என்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் பிரிவினை போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சிக்க வரும்போது சில குழப்பங்கள் இருக்கும். இது என்னங்க இப்படி போய் நிற்கிது, இது எப்படி என்ன தான் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியவும் இல்லை. அது ஒன்று ஏன்னா இது மிக ஈஸியான சப்ஜெக்டாக இருந்தாலும் இதை இவர்கள் சொல்லியிருக்கும் முறை இந்த முறை தான். இதை தான் நம்ம பின்பற்றணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற வேத உபநிஷங்களும் சரி சைவ சித்தாங்கங்களும் சரி நெறிமறை மாறாமல் அதை சொல்கிறது மிக முக்கியமான விஷயம். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை முடிந்த வரையும் 99% அதர் வழியாக தான் சொல்லணும். அந்த நெறி சொல்வது தான் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த நெறிமாறாமல் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஆன்மாவை அறியணும், உணரணும். இறைவன் யார் என்று தெரியாமல் நாம் இருக்கும்போது, இறைவன் இந்த அறியாமலாம் இருக்கும்போது, இந்த நிலையெல்லாம் நமக்கு போயிட்டுருக்கும்போது அப்போ இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்ம இந்த ஜீவராசிகளோடு இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கும் இருக்குது. இந்த இயல்பு வாழ்க்கையிலும் இருக்குது. அதுக்கு அது தனித்தனி பேர். அது அந்த காலத்திலே அவங்க இது இந்த மாதிரி தமிழ் முறைகளில் எழுதி நமக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த முறையை நாம் புரிஞ்சிக்கும்பொழுது மட்டும்தான் இந்த ஒரு சிறு தெளிவு மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் ஏற்கனவே கர்மவினை பற்றிலாம் படிச்சிருக்கேன், மாயினா என்ன தெரியணும் எனக்கு, நான் ஏற்கனவே நான் தான் வேத உபநிஷங்களும் சைவ சித்தாந்தமும் ஒரு சேர சொன்னும். இது தமிழில் சொல்லும், அது சமஸ்கிருதத்தில் சொல்லும், ஒரு சேர சொல்லும். அது யா மாயா சாயா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. உண்மையில் எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைகளை ரெண்டு தரப்புலையும் படிச்சிருந்தாலும் அதோடைய புரிதல் என்பது முழுமையான புரிதலை எல்லோருக்கும் ஏற்படுத்தி விடாது. கர்ம வினைன்றது 3 வகையான வினை. இது சேர்றது காரணம், இதை அழிக்கிறது எப்படி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இதை படிக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், இது எண்ணம் சொல் செயல் ஆரம்பித்து சும்மா உட்காந்துருந்தா கூட ஒரு வினை, அது நல்வினை. சும்மா உட்காந்துருந்து நல்லதாக யோசிச்சா நல்வினை. ஆனால் இந்த நல்வினையும் தீவினையும் ஜீரோ பண்ணி வினை இல்லாத ஒன்றாக நாம் மாறி அப்படின்லாம் சில விஷயங்கள் நமக்கு புலப்படுத்துகிறாங்கல்ல. அதே மாதிரி மலங்கள், இந்த மலம் ஆணவ மலம் இருக்கிறது. ஆனால் பின்னாடி ஆணவத்தை அறிந்து கொள்ள அறியாமையில் இருக்கிற உனக்கு இந்த கண்மத்தையும் மாயையும் இணைத்து காண்பிக்கும்போது நீ அந்த நேரத்தில் ஒரு என்னடா இது திடீர்னு 2-3 நம்ம கூட சேர்ந்து நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வாழ்வியலை புரிந்து இதை அறுத்து மும்மலங்களை அறுத்து இறைவனடி சேர்றதுக்கு உண்டான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த முறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற சொல்வது இந்த புராணம் சொல்லி கொண்டிருக்கிறது.
தொடர்வோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.